ஹலோ ஆல், இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தக்காளி கடையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நான் இந்த குழம்பு செஞ்சேன் அப்படின்னா 2 வேளைக்கும் வச்சுக்குவேன். அதாவது நைட்டு செஞ்சேன்னா காலையில் யூஸ் பண்ணிக்குவேன், காலையில் செஞ்சால் நைட்டு வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் 2 in 1 ரெசிபி, வேலை மிச்சமாகும். இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக இருக்கணும். 7-8 நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய், இதெல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் தானே நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். விசில் விட்டு எடுத்த அந்த தக்காளி வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா இது ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணியில் இந்த மைய அரைச்சி விழுத சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே தூக்கி இந்த தக்காளி கடையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்குங்க. சூப்பரான தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். சுட சுட இட்லி தோசைக்கு நல்லா தொளர ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.